ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகிய பெங்களூரு புகழேந்தி ஓபிஎஸ் வேறு திசை நோக்கி பயணிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஐயோ, தலைவர் வளர்த்த இயக்கம் பாடை வீடுகளில் யுத்த களத்தில் ஒரு இயக்கத்தை உருவாக்கி அழகு பார்த்த தலைவன் தன்னுடைய சொத்தை எல்லாம் பணத்தை எல்லாம் கொடுத்து வளர்த்த இயக்கம் இன்றைய தினம் 7 இடங்களில் டெபாசிட் போச்சு. எல்லா இடத்துலையும் தோத்தாச்சு. போன தடவை தேனி ஒன்று ஜெயிச்சு நாடாளுமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற, இந்த தடவை அதுவும் போயிடுச்சு. அதெல்லாம் போனா கூட பரவாயில்லைங்க. சிங்கம் இருக்கப்போ பாரதிய ஜனதா கட்சியால சொல்ல முடியலைங்க. அவங்கள பார்த்து இந்துத்துவ தலைவின்னு யாராவது பேசியிருப்பாங்களா? அந்த தேதி இருந்துச்சா யாருக்காவது? இன்னைக்கு சிங்கம் இல்ல, இவங்க இந்துத்துவ தலைவி. அந்த இந்துத்துவ தலைவின்னு எப்ப சொன்னீங்களோ அப்பயே தோத்து போச்சு இங்க கட்சி. தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது. அம்மாவை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள கொண்டு வந்து காமிக்கிறீங்கன்னு சொல்லி சின்னம்மா அதுக்கு ரிப்ளை கொடுத்தாங்க. அதை நான் வரவேற்கிறேன், நாங்கெல்லாம் பாராட்டுறோம். ஏன்னா அது மாதிரி இடங்கள்ல நாங்கள் விடாம பேசணும். ஆகவே என்னுடைய தலைவியை இழிவுபடுத்துகிறார்கள், தலைவர் உருவாக்கிய இயக்கத்தை இழிவுபடுத்துகிறார்கள். விட்டு இனிமேல் அண்ணாமலை மாதிரி யாரும் பேசவே முடியாது. விட்டு பிளாஸ் பண்ணி விட்டார். நாங்கள் தான் செயல்பாட்டில் இருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பாட்டில் இல்லை. கோயம்புத்தூர்ல 2-3 இடத்துல டெபாசிட் போயிடுச்சு, 7 இடத்துல மொத்தமா போயிடுச்சு, 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுடுச்சு ஏடிஎம்கே. இத்தனையும் நடந்தாச்சு. நான் வேண்டி கேட்டுக்கிறேன், கடுமையா பேசியிருக்கோம். நானும் பழனிசாமியும் கேசி பழனிசாமி அண்ணன் கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. ஒன்னும் தெளிவுபடுத்துற அண்ணனோ பன்னீர்செல்வத்துக்கும் ஓபிஎஸ்க்கும் ஒருங்கிணைப்பு எங்களுக்கும் பிரச்சனை எதுவுமே இல்லை. நாளைக்கும் அண்ணன் தான் சொல்லுவேன். நேற்று கட்சியிலிருந்து எடுத்தப்பையும் அண்ணன் தான் சொன்னேன். நான் தவறா பேசவே மாட்டேன். ஆனால் அவர் ஒரு திசையை நோக்கி பயணிக்கிறார். அதில் எங்களுக்கு ஒப்புதல் இல்லை. வடக்கே இருந்து ஆள்வதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட இயக்கமும் ஒப்புக்கொள்ளாது, யாரையும் அனுமதிக்காது. அந்த தலைவர்களைத்தான் நாம் பெற்றோம். அவர்கள் அதைத்தான் சொல்லிக் கொடுத்தார்கள். இந்திய நாடு என்ன தீர்ப்பு வழங்கியதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆகவே யாரோ மொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க பார்க்கிறார். மொத்தமா முடிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. ஏடிஎம்கேன்னு எடப்பாடியை நினைச்சு திட்டினா நீங்க எடப்பாடிக்கு இது போய் சேராதுங்க. இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு இல்லாம போயிடலாம். எடப்பாடி அந்த இடத்துல நான் இருக்கலாம், இல்லாம போயிடலாம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.